இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ சிரிச்சுடா பாரு. ஹாப்பியா மிஸ் அம்மா? நீங்க எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா அப்ப நான் இன்னும் ஹாப்பி. உங்களுக்காக ஸ்வீட்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம், கமான் கமான், உட்காருங்க. சீக்கிரம் சீக்கிரம் லஞ்ச் சாப்பிடணும். உங்க எல்லாருக்காகவும் ஸ்வீட் வெயிட்டிங். அஞ்சு நில்ல நில்ல, எங்க போற? தாத்தாக்கு லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட பழக்கம் இருக்கா, அதான் அவனுக்கும் கொடுக்க போறேன். அஞ்சு நில்ல, பிரேக் டைம் முடிய போகுது. நீ போய் உட்கார்ந்து சாப்பிடு. நானே போய் கொடுத்துட்டு வரேன். அக்கா, நீங்க பசங்களை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மனோகர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அவர் அவங்கள பார்த்துட்டாரு. இனிமே ரொம்ப சந்தேகப்படுவாரு. இப்ப என்ன பண்றது? இந்த மந்திரவாதி எங்க போய் தொலைஞ்சான்? மனோகர் என்ன எங்கேயோ பார்த்துட்டு இருக்கா? இவன் என்ன யாரையோ பார்த்த மாதிரி அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? அமர் எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கான்? என்ன வேற பார்த்துட்டானே. இப்ப அமர் கேக்குற क्वेश्चंसக்கெல்லாம் எப்படி ஆன்சர் பண்றது? மனோகரி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஆச்சு வந்த? இப்பதான் அமர், ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். அப்படியா? எதுக்கு? பிரின்சிபல் கிட்ட பேசலான்னு. எதை பத்தி? அது அமர், நீதான் பசங்களுக்கு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால அவங்க ஸ்டடீஸ் பாதிக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட சொன்னல. அப்பத்துல இருந்து என்னோட மைண்ட்ல அதே தான் இருக்கு. பிரின்சிபல் கிட்ட போய் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி பாத்துக்க சொல்லலான்னு வந்தேன். அப்போ என்கிட்ட நீ சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அது நீ ஆபீஸ்க்கு கிளம்பி இருப்பேன்னு நான் நினைச்சேன். நீயும் பிஸியா இருப்பல்ல, நான் தானே இதை பாத்துக்கணும். பசங்களை பாத்தியா? இன்னும் இல்ல, பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். சரி வா, நானும் அவங்கள பார்க்கணும். சரி.
சொல்லுங்க மேடம். இங்க ஒரு பெரியவர் வாட்ச்மேன் ஒருத்தர் இருப்பார்ல. அட இப்பதான் அவர் சாப்பிட்றதுக்கு போனாரு. உங்க எதிர்க்க தானே போயிருப்பாரு. அப்படியா? நான் சரியா கவனிக்கவே இல்லைங்க. பரவாயில்ல மேடம், ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போங்க, அந்த பிளாக்ல சாப்பிட்டுட்டு இருப்பாரு. தேங்க்யூ மேம். ஓகே மேடம். என்ன இது? எல்லாரும் இங்கதான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாரு. ஆனா இங்க யாரையுமே காணுமே. இந்த பெரியவர் எங்க போயிருப்பாரு? பயம் இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆனா அந்த பயம் உங்க தைரியத்தை அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க தோத்து போயிடுவீங்கன்னு இப்படி நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு இருக்கிற எல்லா வழிகளும் மூடிடுச்சுன்னு தோணுது. அதான் நீங்க இப்படி டிசப்பாயிண்டடா இருக்கீங்க. அதுவே ஒரு தடவை ஜெயிச்சிடுவோங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழிகள் கிடைக்கும். இல்லைங்க டாட், நாங்க கூட பாசிட்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றோம். ஆமா டாட், அந்த பையன் பின்னாடி ஸ்கூல்லே இருக்கு. பிராங்கா சொல்லணும்னா அம்முக்கு எங்களை தவிர யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆமாங்க டாட், கன்வின்ஸ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா யாரும் எங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. புதுசா வந்திருக்கீங்க, நீங்க யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக உங்களுக்கு ஓட் பண்ணணும்?